நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கணும்னாக்கா இந்த கீரையை இது மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டாலே போதுமா? ஆமாங்க, ஒரு பொருள் ஈஸியா கிடைச்சதுனாக்கா அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பொருள் தான் நம்ம கிராமத்துல கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில இருக்கிற சத்துக்கள் நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுது. அதனால இந்த முருங்கைக்கீரையை நான் சொல்ற மாதிரி பொரியல் பண்ணி மட்டும் சாப்பிட்டு பாருங்க. முதல்ல அடுப்புல வானல வச்சு கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கடுவையும் போட்டுடணும். கடுவு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கிட்டு நம்ம வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை ஆஞ்சி சுத்தமா கைவிட்டு அதையும் எடுத்து இதுல போட்டுடணும். கடைசியா இது கூடவே கொஞ்சோண்டு உப்பையும் போட்டுட்டு கீரை பச்சை வாசனை போற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்ப நமக்கு தேவையான முருங்கைக்கீரை பொரியல் கிடைச்சிருச்சு. இதை மூந்து பார்க்கும் போதே இவ்வளவு வாசனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்த பாருங்க. உண்மையாலுமே டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க யாரெல்லாம் இது மாதிரி முருங்கைக்கீரையில பொரியல் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த முருங்கைக்கீரையை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டாக்கா அவங்களுடைய ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த முருங்கைக்கீரை பொரியல இது மாதிரி சின்ன பசங்க சாப்பிட்டாக்கா அவங்களுடைய உடம்பும் எலும்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா இந்த முருங்கைக்கீரையில பாலை விட 17 மடங்கு கால்சியம் அதிகமா இருக்கு. அப்புறம் கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இந்த முருங்கைக்கீரையை தாராளமா பொரியல் பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா இந்த முருங்கைக்கீரையில கேரட்டை விட வைட்டமின் ஏ 4 மடங்கு அதிகமா இருக்கு. இது மாதிரி நம்ம மனித உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொண்டது இந்த முருங்கைக்கீரை. அதனால உங்களால முடிஞ்சாக்கா வாரத்துல 2 நாளைக்கு இது மாதிரி முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. சரி வாடா தம்பி, இந்த கிணத்துல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை வீட்டுக்கு கூட்டினு கிளம்பிட்டேன்.